இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.1ல 6 சம் பார்க்கலாம். Solve the equations கொடுத்துருக்காங்க. If it is given that two of its roots are in the ratio 3:2 சரிங்களா? அப்போ நமக்கு ஆல்ஃபா தானே வரும், 1 3 ஆல்ஃபா நான் வரும் 2 ஆல்ஃபா வந்துருமா? அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? லெட் 3 ஆல்ஃபா கமா 2 ஆல்ஃபா தேர்ட் ஒன் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா சொல்லி x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு சமேஷன் 1 போயிடலாமா? சமேஷன் 1 சமேஷன் 1 தெரியும் நமக்கு நமக்கு ஃபார்முலா என்னது? மைனஸ் பி பை ஏவா? மைனஸ் பி பை ஏ. இங்கே ஏ வேல்யூ 1, பி வேல்யூ இந்த -9, சி வேல்யூ இந்த 14, டி வேல்யூ இந்த 24 கரெக்டுங்களா? இப்போ மைனஸ் பி இப்போ சமேஷன் 1 நமக்கு 3 ஆல்ஃபா ப்ளஸ் என்னது 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தனித்தனி ஆட் பண்ணுவோம். மைனஸ் பி பை தானே, மைனஸ் ஆஃப் 9/1 9 தான் வரும் நமக்கு. இப்போ இது 5 ஆல்ஃபாவா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் நமக்கு ப்ளஸ் 9. இப்போ பீட்டான வரும் நமக்கு 9 மைனஸ் 5 ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். இந்த சம் நான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ சமேஷன் 2 போலாமா? சமேஷன் 2 பண்ணி என்ன பண்ணுவோம் தெரியும் உங்களுக்கு? ரெண்டு ரூட்டாக மல்டி பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்ன நமக்கு 3 ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா ப்ளஸ் அதே 3 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு என்னது பீட்டா. இதோட வேல்யூ என்ன நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்ம் போடலாமா? சிபிஐ போடலாமா? சிபிஐ போடலாம் சரிங்களா? இப்போவும் சமேஷன் நமக்கு 2 ஒரு வேல்யூ நமக்கு வந்து இதுதானே, இதோட வேல்யூ ஈக்குவல் டு சிபிஐவா? சிபிஐ வேல்யூ நமக்கு சி வேல்யூ வந்து 14 ஏ வந்து 1 தான், 14 எடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும்போது 6 ஆல்ஃபா ஸ்கொயரா மல்டி பண்ணா இப்போ 3 ஆல்ஃபா பீட்டாவா ப்ளஸ் இந்த 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 14. ஒரு 6 ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படி எடுக்கணும். இந்த 3 ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா பீட்டா ஆகும் 5 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 14 வந்துங்களா? இப்போ இந்த பீட்டா வேல்யூ சொல்லணுமா? அப்போ 6 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வேல்யூ வந்து 9 மைனஸ் 5 ஆல்ஃபா ஈக்குவல் டு 14. இப்போ 6 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் மல்டி பண்ணலாமா? 9 5 45 இன்ட்டு ஆல்ஃபாவா ப்ளஸ் மைனஸில் ப்ளஸ் மைனஸ் 25 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 வந்துடுங்களா? இப்போ நமக்கு இது சப்ளை பண்ணலாமா? மைனஸ் 19 ஆல்ஃபா ஸ்கொயரா ப்ளஸ் 45 ஆல்ஃபா மைனஸ் 14 முடிச்சிடுமா? அந்த 14 பண்ணிடுறோம். இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் டேர்ம் நமக்கு என்ன இருக்கா? பாசிட்டிவ் வரும்ல, அப்போ நம்ம மைனஸ் மல்டி பண்ணலாமா? அப்படின்னா நமக்கு 19 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஆல்ஃபா ப்ளஸ் என்னது 14 ஈக்குவல் டு 0. இதை நம்ம நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ 14 இன்ட்டு 19 ஃபர்ஸ்ட் மல்டி பண்ணலாம். 6 36 3 4 7 19 6 6 2 2 6 6 வருது இல்லையா? மல்டி பண்ணோம். அப்போ நமக்கு என்ன பண்ணோம்? ஆட் பண்ணால் 45 வரணும். இங்கே மைனஸ் மல்டி பண்ணும்போது என்ன பண்ணணும்? இந்த இடத்துல மைனஸ் வரும் இல்லையா? அப்போ மைனஸ் 45 ஒரு 2 மல்டி பண்ணால் மைனஸ் 45 வரணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட் பண்ணால் மைனஸ் 40 வரணும். மல்டி பண்ணால் 266 வரணும். அப்போ எந்த நம்பர் நமக்கு வந்து -7 இன்ட்டு -38 சரிங்களா? எதாவது டிவைட் பண்ணோம் 19 டிவைட் பண்ணோம். அப்படி பண்ணால் இது நான் 2 டைம்ஸ் வந்துடுமா? அப்போ என்ன 2 நம்பர் வர போகிறோம் நமக்கு வந்து 19 ஆல்ஃபா -7 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ
19 minus alpha minus 7 equal to 0 or alpha minus 2 equal to 0. அப்போ ஆல்ஃபா இல்லைன்றதும் 2 வந்துடும். இங்கே 19 ஆல்ஃபா equal to 7. அப்போ ஆல்ஃபானது 7 by 19. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு வந்து வென் ஆல்ஃபா 2 வந்துச்சு இல்லையா, இப்போ ஆல்ஃபா வேல்யூ 17 by 19னா நம்ம பீட்டா வேல்யூ ஃபார்முலா நமக்கு பார்த்தீங்கன்னா 9 minus 5 ஆல்ஃபாவா, 9 minus 5 ஆல்ஃபா. இப்போ 9 minus 5 into 7 by 19. அப்போ வரும் மட்டும் நம்ம 19 நமக்கு என்ன பண்ணலாம், எல்சிஎம் தரலாமா. அப்போ 19 into 9 நமக்கு 1 8 7. இப்போ 1 7 இது வந்து 1 7 1 1 7 1 மைனஸ் இது நான் 35 வந்துடும். ப்ளஸ் சப்போர்ட் பண்ண நமக்கு 136 by 90. அதே வென் ஆல்பா 2 இருந்தா பீட்டா 9 minus 5 ஆல்பாவா, 9 minus 5 2 இப்போ minus 1 சரிங்களா. So therefore the required roots are ரூட்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தரும் ஆக்சுவலா 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா பீட்டான்னு தரும் கரெக்டுங்களா. இப்போ நமக்கு வந்து இப்போ அந்த ஆல்ஃபா வேல்யூ நமக்கு அந்த 7க்கு வந்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 3 மட்டும் 21 வருமா, 21 by 90. 2 மட்டும்னா 14 by 90. பீட்டா வேல்யூ நமக்கு பிரச்சனை இல்லைங்க, அது -1 ஆர் சாரி பீட்டா வேல்யூ இங்கே தீங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 136 by 19 இல்லையா. இப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து 7 by 19 எடுத்துட்டீங்கன்னா வேற என்ன சான்ஸ் உங்களுக்கு, ஆல்ஃபா 2 எடுத்தீங்கன்னா 2 into 3 6ங்கிறமா, இங்கே சொல்றேன் 2 into 2 4 பீட்டா வேல்யூ இந்த -1 வருது இல்லையா. இந்த இடம் திருப்பி கொஞ்சம் ரிவைஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.